ஜோதிடர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் சார்? ஜோதிடர்களுக்கு ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. பொதுவாக வந்து பாவகிரகங்கள் 3, 6, 11 இருக்கிற ராசிகள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அப்போ மீன ராசிக்கு சனி வர்றதுனால ரிஷப ராசி ஜோதிடர்கள் பூரா மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது துளாராசிக்கு ரொம்ப பெரிய சிறப்பாக இருக்குது. அதுக்கடுத்து மகர ராசி ஜோதிடர்கள் ரொம்ப பெரிய வெற்றியாளர்களாக மாறுவாங்க. இதுபோக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரிஷப ராசிக்கு நல்லாயிருக்கு, சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கு, விருச்சிகம் நல்லாயிருக்கு, துலாம் நல்லாயிருக்கு, தனுசுக்கு இருக்கிறதுல ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆமாம், மகரம் முதல் காலகட்டம் நல்லா இருந்துக்கும். அதுக்கடுத்து கும்பம் வந்து 2வது பகுதி நல்லாயிருக்கு. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே நம்ம கணிச்சு தான் ஆகணும். ஒரு பெரிய ஜோதிடர் ஒருத்தரோட ஒரு பெரிய கண்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஜோதிட உலகத்தில் இருக்குது. இப்போ 2025 பெரிய கண்டம். ஆமாம், என்னங்க பிரபலியமானவராக நல்ல பெரியவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு அல்லது பெரிய பாதிப்பே இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.